தமிழகத்திலே கலை சிறந்து வெளியே கொண்டு நடத்தப்பட்டார்கள். அது என்ன நாடக அமைப்பாளர் உப்பராட்டா சார்பாக நடத்தப்பட்ட நாடகமாக விட்டு சின்ன கருப்பு பெரிய கருப்பு சொல்லக்கூடிய ஸ்ரீ மகவாகி என்னும் புதிய புற நாடகம் அங்கே உள்ள பொதுமக்கள் வருகிறது. இந்நாடகத்தினை கவிழ்த்திருப்பாரு நேற்றை நீந்தி கேட்டுக்கொண்டு இன்றைய நாடகம் ஆரம்பம். குடிநூறு அழகா கொண்டாடும் வேழகா குத்துமண தோப்புகள் அழகா இந்த குறவள்ளி மாப்பிளை அழகா இருமுக பாப்பழகா இருமுக கோப்பழகா கண்ணு கடந்தா புகழ் அழகா மகிழ மீது அழகா அது பழகு பழகு
அழகா இருப்பதோ பழகா கடப்பா புகழழகா மகிழ்கிறது அழகா அது பழகம் அழகு பழகா அழகு எல்லாம் அழகா முருகன் போடு அழகா 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 குடிமோர் அழகா கொண்டாடு சேர் அழகா ஒன்று மலரோ புகழ் அழகா உந்தன் பெருமை சொல்ல வண்ண தொடுத்தே நீ சோடிக்கொள்ள
நம்ம பாடி போடலாம். வரட்டு வரட்டு வரட்டு. ஆயிரம் பாட்டுகள் அடியெடுத்து கொடுப்பாடு, ஆயிரம் பாட்டுகள் அடியெடுத்து கொடுப்பாடு. சிந்திரையில் வரம் கொடுத்தா, சிந்திரையில் வரம் கொடுத்தா, சங்கீதம் அடிக்க சொல்லி ஆயிரம் கொடுப்பாடு. முடிப்பேங்க கைதட்டிய யூடியூப்காரருக்கு மட்டும் நன்றி. ஏன் உங்க கையில எல்லாம் கைதட்டினா ஊர்ல வரிக்காசு போடுறாங்களா? என்னத்தை அப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க? கூட்டத்தை பார்த்தா எப்படி தோணுது? இந்த சமையலுக்கு போயிட்டு தங்குறதுக்கு இடம் இல்லாம கடை கடைக்கு படுத்துறப்ப பாரியா எங்க நானும் அனுபவிச்சேன். இப்படித்தான் இருக்குது. பரவாயில்ல, பேரன்பு சார்ந்த பெரியவர்களே, படிப்பிற்கும் மரியாதைக்கு தேவையில்லை விட்டாதே. நாடாக்கா ரசிகர்களை காலேஜ் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்கும் எனவே விவசாய பெருமை மட்டும் கடமை கட்டி கட்டுப்பட சொல்லக்கூடிய காவல்துறை ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கும் எங்கள் சமூகம் எங்கள் கலைக்குழு நன்றி நன்றிகள் வணக்கம். நாடகம் ஆரம்பிச்சாச்சு. ஆனா இந்த இடத்துக்கு மகமாயி நாடகம் ரொம்ப பெரிய விஷயம். நாடகம் ஆரம்பிச்சவன 7 கரகத்தை வச்சு சாமி எழுப்பான். நம்ம ஊர் பெண்களுக்கு எல்லாம் சாமி சிக்கு சிக்குன்னு வர எப்படி ஆடுறாங்க? நல்ல சிக்கு லக்கடி செப்பு லக்கடி அப்படி ஆடி வருவாங்க. ஆடி வரும்போதே கண்டுபிடிச்சு விடலாம் அவங்க உங்க வீட்டுக்காரல என்ன வேலை பண்றாங்க. எப்படி முத சாமி ஆடி வர்ற எப்படி ஆடி வர்ற இது என்ன சாமி? அந்தமா புருஷன் கிட்ட கொத்தனார் வேலை வைக்கிற போல அது ஏன் முன்னாடி மட்டமலை ஏத்திக்கிட்டு வந்து கிருக்குக்கா இருக்கு. அது கூட பரவாயில்ல. இன்னொரு சாமி இருக்குதுயா, அது ஒரு திருந்த ஆடி வர. அது எப்படி ஆடி வர?
இது என்ன சாமி? இப்ப நீங்க இது ஆட்டுனீங்க. சரி. கடைசியா ஏன் இப்படி இப்படி அமுக்குறீங்க? அது என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அந்த அம்மா புருஷன் கிட்ட பஸ்ல டிரைவர் உள்ள வாப்பாரு போலே. அது ஏன் முன்னாடி ஆடி வந்து ஆறு நடிக்கு பியா பியாக்கு. அது கூட பரவாயில்ல. இன்னொரு சாமி இருக்குதுறான்னா அது ஒரு திருச்சாடு. நம்ம இப்ப கூட அந்த சாமியை பார்த்துட்டு வந்தோம். அந்த அம்மா வீட்டுக்காரர் எப்படி ஆடுவாரு? இது என்ன சாமி? அந்த அம்மா பிடிச்ச ஹோட்டல்ல ஆம்லெட் போடுறவரா இருப்பார். இது வேற என்ன பண்ணி மாதிரி மாற்றிட்டு போச்சு. எனக்கு விருக்குள் தூக்கி இருக்குது. என்ன எது சொல்றாங்க? துப்பாக்கி எடுத்து எதையும் சுட்டு விட்டு போடுறாங்க. பரவாயில்ல. அருமையான கடமை கண்ணி கடமை சொல்றேன். காவல்துறை ஆய்வாளரை அவங்க எல்லாம் இருக்கிறதுனாலதான் நாடகம் நல்லா நடக்கும். இல்லைன்னு வச்சுக்கீங்க நம்மளால அப்படி எல்லாம் தெரிய முடியுமா? ஏன்னா முக்கியமான ஊர் நம்ம ஊர் மாவட்டம் பெரிய மாவட்டம். இந்த ஊர்ல தான் ஆனா இந்த மாதிரி காவல்துறை கூட இருந்தாத்தே நல்லபடியா நாடகம் ஓடும். அதுல இன்னொரு விஷயம் இருக்குதுயா. என்ன தெரியுமா? நாடகம் வைக்கிறது பெருசு கிடையாது. சரி. இந்த நாடகத்தை பார்க்க இப்ப சொல்றேன். இந்த ஊர்ல இருந்து எல்லாம் கடை வச்சுக்க. நாடகத்தை பார்க்க சொந்தக்காரர்களை விட்டு வீட்டுக்கு கூப்பிடாதீங்க. அண்ணே 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 ஏனே அப்படி சொல்றீங்க? காரணம் இருக்குன்னு. ஏனே என்ன காரணம்? என்ன காரணம்? நாடகம் வச்சா முதல்ல என்ன பண்ணணும்? அண்ணே நம்ம ஊர்ல நாடகம் வச்சோம்னா வெளியூர்ல சொந்தக்காரர்களுக்கு சொல்லி வர சொல்லுவோம். சொல்லி வர சொல்லணும். ஆமா. வரணும் தானே? ஆமா. இன்னைக்கு ஏதோ உங்க செலவுல மாமாய் நாடகம் இங்க வச்சுட்டீங்க. சரி. நேத்து ஏன் செலவுல நான் வச்சிருந்தேன் வள்ளிதர்மன் நாடகம் ஏன் வீட்டுல நீங்க உங்க ஊர்ல. ஆமா. சரி. நாடகம் வச்சா முதல்ல என்ன பண்ணணும்? என்ன பண்ணுவீங்க? சொந்தக்காரர்களை கூப்பிட்டு பண்ணணும். நானும் வர சொல்லிட்டேன். எங்க அண்ணன் எங்க அண்ணன் டாட்டிங்க அவங்க கிளம்பி வந்துட்டாங்க. ஏனே ஏனே சொந்தக்காரங்க அவ்வளவு பேர் இருக்காங்க. ஆமா. நீங்க ஏனே உங்க அண்ணன் முன்னாடியே மட்டுமே சொல்றீங்க? எங்க அண்ணன் டாட்டி கொஞ்சம் கும்பிட்டு இருக்குடா. நல்லா இருக்கு. நீ சரியான லொப்ப மேல. ஏன் காரணத்தை கேளு. நாடகம் வச்ச உடனே என்ன பண்ணிட்டா எங்க அண்ணனுக்கு ஒரு கெட்ட பழக்கம்யா. என்ன தெரியுமா? ஆரம்பத்துல திருவிழா வச்சு நாடகம் வச்சோம்னா சொந்தக்காரங்க என்ன கேக்குறாங்க? சிக்கன் சமைக்கிறியா மட்டன் சமைக்கிறியான்னு கேட்டாங்க. சரி. ஆனா இப்ப வர சொந்தக்காரங்க அது கேட்கறது இல்ல. ஸ்ட்ரைட்டா வேற மாதிரி இருந்தேன். கேக்குறேன்? சிக்கன் சமைச்சிட்டு போ மட்டன் சமைச்சிட்டு போ. இந்த மேற்படி என்னனே மேற்படி. மேற்படினா என்ன? வாசப்படியா? அது கிடையாது. மேற்படினா சரக்குதான். சரக்கு வாங்கி கொடுத்தா அவங்க வீட்டுல நாடகம் பார்ப்பேன் இல்லைன்னா கிளம்பி வீட்டுக்கு போயிருன்னு சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கிற நிலவரம் அந்த மாதிரி. நிலவரம் காலங்கள் மாறி போச்சு. எங்க அண்ணன் ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டாயா. சரி. என்ன கேட்டா? என்ன கேட்டாரு? டேய் தம்பி முதல்ல அவன் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். நான் நாடகம் பார்க்கணும்னா எனக்கு ஒரு கோட்டை ஒரு பீர் வாங்கி கொடுறான்னு கேட்டுக்கிட்டியா? ராமசாமி கோட்டை ஒரு பீர் வாங்கி கொடுறான்னு கேட்டுக்கிட்டியா? சரி. அண்ணன் சரி வராதவன் வந்திருக்கானே அப்படின்னு சொல்லி நானும் வாங்கி கொடுத்துட்டேன். நம்ம ஊர் திருவிழா. ஆமா. வந்திருக்காரு வாங்கி. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு நான் வாங்கி கொடுத்துட்டேன். சரி. அவனு குடிச்சவன் நீட்டா வீட்டுக்குள்ள வந்து படுத்தான். படுத்தால குடிச்சான் பாரு ஒரு கோட்டை ஒரு பீர். நடு சாம 2 மணிக்கு மேல அது வாட்டில கிளம்பிக்கிச்சு. ஐயே என்ன ஒரு திருவிழாக்கு வந்திருக்கேன். என்ன கிளம்பிச்சு? என்ன கிளம்பிச்சு? ஊத்தறது. அதுவா? கிளம்புறது என்ன தெரியுமா? அந்நேரத்துல அவன் பொண்டாட்டி மண்டே போய் துடிச்சிருக்கான். டேய் 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 உங்க அண்ணன் என்ன சுத்த சரியா லொப்ப மேலா? ஏனே? ஏண்டா திருவிழாக்கு வந்திருக்கீல. ஆமா. எல்லாரும் வந்திருப்பாங்க. ஆமா. அந்த நேரத்துல போய் பொண்டாட்டிய போய் நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நீனே ஒரு லொப்ப உங்க அண்ணன் ஒரு லொப்ப. டேய் அண்ணா அது கிடையாது அண்ணா. அவன் எதுக்கு எழுப்பிருக்கான்? எதுக்கு? அடியே நான் போதையில இருக்கேன். என் தம்பி வீட்டுல பாத்ரூம் எங்க இருக்குன்னு தெரியல. சரி. அதுக்கு மட்டும் வழிய சொல்லி நின்னு கடுப்பிட்டான். அதுக்கா? சரி கேட்டால எங்க அண்ணன் முட்டாட்டி திருசா எதிர்த்து சொல்லிருக்கா வாரு தூக்க கலக்கத்துல. சரி. இப்படி நேரா போய் வலது பக்கம் திரும்பு. கதவை திறந்து அடிச்சிட்டு வா அதே பாத்ரூம் தான். சொல்லிட்டால இவனு போதையில தட்டு தடுமாறி எந்திரிச்சு போய் பாத்ரூம் கதவை திறந்திருக்கியா லைட் எரியுது. வேலையை முடிச்சிட்டு கதவை சாத்திருக்கியா லைட் ஆஃப் ஆயிருது. அதை டென்ஷன் காரட்டா அது ரொம்ப கோவக்காரு. திடுன்னு வந்தவே அவன் பொண்டாட்டி சிந்து வைட்ட கொடுத்து ரோட்ல விட்டு விழுக்குறான். அடிச்சுட்டியா? அடிச்சுட்டு என்ன கேட்டிருக்கேன்? கேட்டி நம்மள வீடு கட்டின பாத்ரூம் கட்டின என்ன கட்டின? ஏன் தம்பி கட்டிருக்கா மாதிரி வீடு பாத்ரூம் பாத்ரூம் கதவை திறந்தா லைட் எரியுது. வேலையை முடிச்சிட்டு லைட் ஆஃப் ஆயிடுது சொல்லிருக்கேன். எங்க அண்ணன் முட்டாட்டி என்ன பண்ணிருக்கிறா? விளக்கமாத்த எடுத்து வீதி வீதியா எங்க அண்ணன் அடிச்சு வரட்டி இருக்கிறான். என்ன காரணம்? என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? எங்க அண்ணன் போதையில தட்டு தலைமாறி எதிர்த்து போய் பாத்ரூம்னு நினைச்சு கதவை திறந்து அடிச்சால. சரி. அது பாத்ரூம்ல. அப்புறம் அது பாத்ரூம்ல என் பொட்டாட்டிக்கு சீதனமா கொடுத்த 1.5 லட்சம் ரூபாய் புத்த திறந்து அடிச்சு வச்சிருக்காட்டா. அப்புறம் கதவை திறந்தா லைட் எரியாம என்னடா எரிய? அது கூட பரவாயில்ல. காய்கறி விற்கிற ரேட்டுக்கு என் பொட்டாட்டி வாவ கடையில
பாவு கடையில 10 கிலோவுக்கு காய வாங்கி பிரிட்ஜுக்குள்ள அடிக்க வச்சிருக்கிறேன். நீ அடிச்சுட்டு வந்தியா பாத்தியா? சரி. பூரா காய் பந்து மாதிரி கிடக்குது எம்புதுடா. அப்பனா உங்க வீட்டுல சமைக்கிறப்ப தக்காளி எல்லாம் போட்டு சமைச்சீங்கன்னா உப்பு கூட தேவையில்லை. அப்படி நான் சமைச்சேன்னா இந்த 4 பேத்துல அப்பாவை மட்டும் விட்டு மிச்சம் 3 பேர்த்த தான் கேட்பேன். சாப்பிட வர சொல்லுங்க. இவர்கள் படிக்கிற சிறந்த பையன் ஹார்மோனியம் இசைத்துக் கொண்டிருக்கும் அருமையப்பா கோவில்பட்டி மண்ணின் மைந்தன் ஜெயராமன் அவர்களுக்கு முன்னாடி போர்த்தி கவனிக்கப்படுகிறார்கள். கைதட்டலாம் இல்ல நீ ஒரு ஆளுமே அப்படி நக்கு அப்படி நக்குன்னு அடிச்சுனாத்தான் நான் அப்படி நக்குன்னு நிற்பேன். நீ என்னப்பா கை தட்டலாம், கையை போல தூரம் வருது இங்க அடிக்க மாட்டேங்குது, கையில சலந்தியா அவங்க வண்ட சீனமைப்பு அமைந்து கொண்டிருக்கும் அதை எஸ் எஸ் சங்கர் சீட்ஸ் கம்பெனி அண்ணாவுக்கு முன்னாடி போட்டி கவனிக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய சிறந்த முறையில் ஒளி அண்ட் ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கும். ஏன்னா ஒரு ஊருக்கு பொறுத்த சிறந்த முறையில் ஒளி அமைக்க வேண்டும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துலயும் ஏன்னா பைபாஸ் ரோடு இதுல எல்லாம் வேலை பார்க்கணும்னு நினைச்சாலே பதறம், எந்த பசங்க வேலைக்கு வர மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு இடத்துலயும் சிறந்த முறையில் ஒளி அண்ட் ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கும் அருமை அண்ணார் இரு நான் பேர் எடுத்துக்கிறேன் உதயா ரேடியோஸ் சுந்தரராஜன் பட்டி அருமை அண்ணார் ஒளிபெருக்கி அண்ணாருக்கு முன்னாடி பொருத்தி கவனிக்கப்படுகிறார்கள். அண்ணே வாங்கண்ணே வாங்க வாங்க பொன்னாடி வாங்கி வாங்க வா குளிக்க யூஸ் ஆகும் வா வா ஏன் ஆள் வரணுமா? சரி அவர்களுடைய கொட்டகை அமைப்பு அதை சொல்லிடுவோம். முதல் கொட்டகை அமைப்பு அழகர்சாமி காதக்கிணறு அழகர்சாமி அண்ணனுக்கு பொன்னாடை போர்த்தி கவனிக்கப்படுகிறார்கள். கொட்டகை அமைப்பு இருக்காரா இருக்காரா இல்லையா சொல்லிட்டேன் யாருக்கு சரி ஆள் வர்றப்ப கொடுத்துக்கோங்க. அவர்களுடைய கைதட்டுங்கம்மா என்னத்த நீ கைதட்டுனா நாடகம் மாதிரி நடக்கும். இல்லைன்னா நாங்க பூரா குளத்துகளை பார்த்தாலுதான் நாங்களும் குளத்துகளை பார்த்துட்டு ஓடி போயிடுவோம். சிறந்த முறையில் இந்நாடகத்திற்கு முன்னிலை தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் அருமை ஊமச்சி குளத்தை சேர்ந்த திரு காவல்துறை ஆய்வாளர்கள் மற்றும் அப்பன் திருப்பதி திரு காவல்துறை ஆய்வாளர் ஆகியோர்கள் ஊர் சார்பாக பொன்னாடை போர்த்தி கவனிக்கப்படுகிறார்கள். ஈபியா சிறந்த முறையில் நாடகத்திற்கு ஈபி அன்பளிப்பாக ஈபி அண்ணார் சரி ஈபி அண்ணாருக்கு பொன்னாடை போர்த்தி கவனிக்கப்படுகிறார்கள். சார் வாங்க சார் பேரை சொல்லி வாங்க வாங்க இல்லைன்னா என்னை துப்பாக்கி எடுத்து சுட்டுங்க சார். சிறந்த முறையில் கடமை கண்ணீர் கட்டுப்படுத்த காவல்துறை ஆய்வாளர் ஐயா உம்மச்சிக்குளம் காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கும் அப்பர் திருப்பதி காவல்துறை ஆய்வாளர் ஐயா அவர்கள் ஊர் சார்பாக பொன்னாடை போர்த்தி கவனிக்கப்படுகிறார்கள். அண்ணன் தான் ஈபிக்காரா முடிஞ்சா பாரு, இல்லைன்னா ஈபி வயல பிடிக்க விட்டு போயிடும் பண்ணி விட்டு அருமை அவர்களுக்காக உங்கள் முன்பதாக என் பேரை சொன்ன மட்டும் பொன்னாடைய குடிக்கு உள்ள விட்டாங்க. ஓ நான் ராசி இல்லாதவையா பபுன் காப்பிக்காக எடுத்துக்கொண்டிருக்கும் அருமை தம்பி சக்தி மனைவி சக்திவேல் அவர்களுக்கு இந்த கதராடையை பொன்னாடையாக அணிவிக்கிறார். துண்டு ஓட்டி இல்ல மஞ்சள் தண்ணியை ஊத்தி என்னை வெட்டி போடும். அருவாதுக்கு உள்ள கருப்பசாமி அருவா வாங்கி வெட்டிட்டு போட்டோம். அருவாட்டில் பரவாயில்ல அப்படிலாம் இருந்துட்டாலும் வந்தவர்கள் உண்மையான ஒளிபெருக்கி உன்னை மாதிரி ஆளத்தான் நான் பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா போற ஒத்துமையாயிருச்சு குட்டி ஒத்துமையா யாரு பத்த புள்ளா இந்த பிள்ளையோட அம்மா அப்பா எங்க இருக்கீங்க? அங்க சுத்தி இங்க வந்து என் முகரையை பார்க்க பிடிக்காம உட்காந்து கூட்டிட்டு வீட்டுக்கு போ. ஒத்துமையாயிருச்சு குட்டி ஒத்துமையா ஆயிருச்சு நாடு விரட்டிருச்சு என் கெட்டவக தழகி நாடகத்தை பார்க்க வந்து
வெள்ள மண்டை அழகி ஊர்ல ரெண்டு ஒத்துமையா இருந்து குட்டி ஒத்துமையா இருந்து ஆடு ரெண்டு கட்டளை கட்டழகி நரகத்தை பார்க்க கட்டழகி கட்டா கட்டழகி கட்டா கட்டழகி நாமிலூர் நகர பார்க்க ஒரு அடிச்சிருக்கிறது மக்களுக்கு நாட்டறி அது அவசரமாக எடுத்து வச்சு கூட்டறியே ஊரு விட்டு ஊரு வந்து கீழ் கொள்ளாதீங்க அடிச்சிருக்கு மக்களுக்கு நாட்டறி அது அவசரமா உள்ளே வச்சு கூட்டறி பாடி போட்ட புள்ள வெளியே எவ்வளி விட்ட பாடி போட்ட புள்ள வெளியே எவ்வளி விட்ட பொதுவாக எப்பனைக்கு தங்கு ஒரு போட்டியில வந்து விட்டா சிங்கு பொதுவாக எப்பனைக்கு தங்கு ஒரு போட்டியில வந்து விட்டா சிங்கு உண்மையே சொல்லு நல்லதே சொல்லு வெற்றிவே வெற்றி வரும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்த பாடுவோம் நாடுவே ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்த பாடுவோம் நாடுவே சிறந்த எண்ணகரத்தில் பொன்னகர் விளங்கக்கூடிய மதுரை மாவட்டம் மதுரை வடக்கு வட்டம் சுந்தரராஜன்பட்டி தேவேந்திர குல வேளாளர்களுக்கு பாத்தியப்பட்ட அரும்புகோஷ்டி உச்சினி மகா காளியம்மன் கோவில் முர்த்திர திராவை முன்னிட்டு நாடகம் வெகு சிறப்பாக நடைபெறும். விசுவாசி வருடம் பங்குனி மாதம் 17ஆம் நாள் 31/3/2026 செவ்வாய்க்கிழமை இன்றிரவு 10 மணி அளவில் ஸ்ரீ உச்சினி மகா காளியம்மன் கோவில் அருகில் அமைந்துள்ள சிங்கார வண்ண கலையரங்கில் ஊமச்சிக்குள்ள திரு காவல்துறை ஆய்வாளர்கள் மற்றும் அப்பன் திருப்பதி திரு காவல்துறை ஆய்வாளர்கள் அவர்கள் இவர்களது தலைமையிலும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சின்ன கருப்பு பெரிய என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ மகமாயி என்னும் புண்ணியவர்களது ஆரம்பம் பக்கவரும் நடிகர்கள் தங்களுக்கு தெரிந்திருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் சொல்வதற்கு கடமையை சொல்லிக்கொண்டு நடிப்பிசை நாயகன் நடிப்பிசை வேந்தன் சென்ற இடமெல்லாம் தனக்கு தானே என்று வெட்டுப்படுத்திக் கொண்டு வரும் அருமை மாப்பிள்ளை லஞ்சமேட்டினை சேர்ந்த மருது அவர்கள் விரும்புகிறேன் சிவன் பெண் பெரியர் மேல் எடுத்துக் கொள்கிறார். அவர்களுடைய காணக்கூடிய கலையரசி இன்னிசை குரல் கோயில் என்று சொல்லக்கூடிய அருமை சகோதரி வேட்டுக்கடையை சேர்ந்து எம் நித்யாஸ்ரீ அவர்கள் விரும்புகிறேன் தெலுங்காயி பெண் மகமாய் எடுத்து கொள்கிறார். அருமை அவர்களுடைய நடிப்பிசை நாயகன் பாட்டுக்கு இவரா இவருக்கு பாட்டா ஆட்டத்துக்கு இவரா இவருக்கு ஆட்டப்பட சொல்லக்கூடிய அருமை மாமா மேட்டுக்கடையை சேர்ந்த மரபை வி பாஸ் பாலா அவர்கள் விரும்புகிறேன் சின்ன கருப்பு மற்றும் சேவக பெருமாள் காத்து கொள்கிறார். அவர்களுக்காக சிம்ம குரலோன் மனைவியை சேர்ந்த ஜி ஆறுமுகம் அவர்கள் விரும்புகிறேன் கோட்டை பெருமாள் மற்றும் மயிசாசுர அரக்கனை காத்து கொள்கிறார். அவர்களுக்காக ஆர்மணிய கலையரசு ஆர்மணிய வித்துவான் பின்னிசை பாடல் என்று சொல்லக்கூடிய இன்னிசை அரசன் எஸ் எஸ் கலைஞர் என்று சொல்லக்கூடிய ஜெயராமன் அவர்கள் விரும்புகிறேன் ஆர்மணியம் பின் பாட்டினை செய்ப்பார். அருமை கை கட்டக்கூடாது. சரி எதுக்கு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்றேன்னா அண்ணே
ஏன் உங்களை கைதட்ட சொல்றேன் தெரியுமா? ஏனே சொல்றீங்க? இது ஒரு ட்ரைனிங் மாதிரி. நான் இப்ப ட்ரைனிங் கொடுக்கும் போதே கைதட்டி பழகிக்கங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு சாமி அழைக்கிறேன் வெளியே வந்தவொடனே எல்லாம் கைதட்டு கொலை ஓடுன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்லும் போதே நீங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க, அப்ப கையில வரும். அதனால அவர்களுக்கு சிறந்த மருதக சக்கரவர்த்தி கோரகிரி குமர் அருமையண்ணா பொய்கை பட்டி மாணவர் கண்டெடுத்த சிவமணி அவர்கள் ஒரு முறைக்கு மருதக டோரக்கினை செய்ப்பார். கைதட்டிய யூடியூப்காரருக்கு மட்டும் நன்றி. ஒரு ஆள் தான்ப்பா ஞானஸ்தே நான் நினைக்கிறேன். அவர்களுக்கு பலவாத்திய மன்னன் பலவாத்திய புகழ் ஆடோட் புகழ் யூடியூப் புகழ்பெற்ற அருமைன்னா செல்லியம்பட்டியை சேர்ந்த ராமசாமி அவருக்கு ஒரு முறையில் ரவுடியை சேர்ப்பார். சூப்பர். నొరుకు ఏసీలో నొరుకు எடுத்துருவா. வாசிப்பு கைதட்டியே 2 பேர்த்துக்கு மட்டும் நன்றி. விசில் அடித்த ஆள் எங்க இருக்குன்னு தெரியல, நன்றி. இது என்னடா என்னடா நாடகம் பார்க்க ஆளு முன்னாடி உட்கார்ந்து பார்த்தா நாயை கொண்டாந்து உட்கார்ந்துக்கிட்டு நாடகம் பாக்குற வந்திருக்காங்க. வந்தவங்கள பூரா பாரு, பூரா அங்க ஒரு கையில ஒரு போர்வை, பக்கத்துல ஒரு புள்ளை, முன்னாடி பாரு ஒரு நாய். காரணமா இருக்குன்னு தெரியுமா? பப்பு நடத்தி முடிஞ்ச உடனே சாமி அழைக்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல.
நம்ம ஊர் பெண்களுக்கு எல்லாம் சாமி ஜெகஜோதியா வர ஆ. ஆடி வரையில இந்த பாயை கட்டுப்பாரு ஹலோ. அந்த பாயை என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க? கீழே விரிச்சு போட்டு படுத்துக்குவாங்க சரி இந்த கக்கத்துல வச்சிருந்தாங்க பத்தியா புள்ள ஆ. அந்த வீட்டுல படுக்க போட்டு அளவுக்கு இங்க கொண்டாந்து படுக்க வச்சிருப்பாங்க சரி. என்ன இந்த கூட கொண்டாந்து இருக்காங்க பாய் ஆ. அது எது கொண்டாடுறாங்க ஏன்? சாமி ஆடி வர்றாங்க பத்தியா பெண்கள் சரி. ஆடி வரும்போதே படுத்திருக்க குழந்தை வயசுல தரக்குள்ள ஒரு மிதி மிதிச்சுவாங்க ஆ. மிதிச்ச உடனே புள்ள ஆகி போயிடும் சரி ஆ. அப்போதைக்கு இந்த நாயை கூப்பிடுவாங்க சைசா ஆ. இது எதுக்கு அப்புறம் கொண்டாடுறாங்க ஏன்? சைசா கூப்பிடுவாங்க பாரு எப்படி கூப்பிடுவாங்க எப்படி? கூர் 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 ஏய், ஏய், பொங்கல் இல்லையா அப்படி இந்த நாயை கூப்பிடுவாங்க கூப்பிட்டு கொண்டாந்து அதுல விட்டுருவாங்க எதுல ஆ. விட்ட உடனே அந்த நாய் இங்கிட்டு ஒரு பார்வை வாக்கு ஆ. இப்படி ஒரு பார்வை வாக்கு அத ஒரு பார்வை வாக்கு ஆ. பார்த்து லபம் அவ்வளவுதான் ஆ. வாக்குதான். இங்க பாருங்க, அதாவது அன்பார்ந்த நாடக பெருமை ரசிகர் பெருமக்களே, ஆஹா. நீங்க யாரும் நான் குழந்தைங்க கக்கா போயிருச்சு அப்படின்னா யாரும் வந்து நீங்க நாயை கூப்பிட தேவையில்லை. ஏன்? ஏன்னா அதுக்காக மணப்பாறையில இருந்து சக்தி பப்புளி சக்தியை கூட்டு வந்திருக்கா. அவன் வந்து நீங்க எதை சேர்த்து சுத்தம் பண்ண தேவையில்ல, அவனே சுத்தம் பண்ணி கொடுத்துருவேன். ஆமா சாமி இப்படி தூரம் நான் உங்களுக்கு வந்து நாடகத்துக்கு வந்தது ஒரு இருந்தா 2 தட்டுல அள்ளி கொடுக்க 200 ரூபாய் சேர்த்து கொடுக்க குழந்தைகள் எல்லாம் போனா சரி பண்ணிடுவீங்க. சரி. இந்த மாதிரி பெரிய ஆயாக்கெல்லாம் போன 500 ரூபாய் சேர்த்து வாங்கி கொடுறான்னா நான் லொபக் போட்டு வைக்கிறேன் வாய்ப்பே இல்லை. அவர்களுக்காக சிறந்தவர்கள் எங்களுக்கெல்லாம் தாயும் தந்தையாக விளக்கக்கூடிய தாளத்தினை இசைத்துக் கொண்டு போவர் அருமை அண்ணா அண்ணா பட்டாசு பாலு அவர்கள் ஒரு முடிகள் தாளத்தினை இசைப்பார். சரி ஜப்பு நொறுக்கி விட்டவா கேள்வி இன்னைக்கு உன்னை விட மாட்டேங்கவா என் கையில இருக்கிறியா சாமான் எடுத்துட்டு வாயா வர சொன்ன சும்மா அப்படியே வந்தாராயா நல்ல மனுஷன் அது அங்கிட்டு போயா கிளத்து பயலே வாயில வை வாயில வை வா என்ன புத்தகம் கொடுக்குறேன் அருமையான தாள கலைஞர் இன்னைக்கு வந்திருக்க ஆளு நீங்க பார்த்திருக்கலாம் குளிச்சாமி அண்ணா அருமை அண்ணார் பழைய தாள கலைஞர் இப்ப இறந்து போயிட்டார். அவரோட ரத்தம் யாருக்கிட்ட இருக்கு தெரியுமா? இவர்கிட்ட. ஏன் தெரியுமா? இவர் பொண்டாட்டி அவர் தான் வச்சிருந்தாரு. இப்பதான் ஒரு உண்மை தெரியுது. இப்ப நான் தப்பாவா சொன்னேன்? இவர் பாலுசாமி அவர் கூலுசாமி. சரி இப்ப நான் பாடுற பாட்டுக்கு நீ வாசிக்கிற. நான் பழைய பாட்டு பாடுற ஆளு கிடையாது. எல்லாம் புது பாட்டாதான் பாடுவேன். இப்ப செல்ல திறந்தா ட்ரெண்டிங்ல 4-5 பாட்டு ஓடுது. அதுல ஒரு பாட்டை பாடி அவர் வாசிக்கணும். வாசிக்கணும் என்ன எக்கோ பண்ணேன் இன்னைக்கு தாளக்காரனா நானா பொண்ணே ஹலோ கூட்டமா கூட்டு கூட்டமா கூட்டு யார விட்டு வாசிடா கூட்டமா கூட்டு சப்பரியாடா அது என்ன வரும் கூட்டமா கூட்டு சுப்பரிடானா கூட்டமா கூட்டு ஒருக்கி விட்டாடா தாளக்காரன் இந்த தாண்டா இன்னொன்று இருக்கும் அந்த பாட்டுக்கு வாசி பாப்பா எம்பிட்டாம்பிள் கதல் சொல்லு முத்து கொண்டு கொண்டு விளங்காத முட்டை ஓடிரு ஓடிரு விளங்காத முட்டை நிக்காத உன் பக்கத்துல நின்னால கத்தால ஓடுது அப்படியா போ அந்த ஆளு முழிச்சு பார்த்தத பாத்தீங்களா ஓர மசலா ஆனா நல்ல பையது கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டான் அவர்களுக்காக வந்த சீன வெப்பு இந்த சக்கர் சீன்ஸ் கம்பெனி வரலாறு கையாட்டி தெரிந்து கொண்டு அவர்களுக்காக டீப்பு டாப்பு எக்கோ ஓடு லைட்டு பிரைட்டு பைக்கு குயிக் என்று சொல்லக்கூடிய உங்கள் விட்டு காதுகுத்து கல்யாணம் பஸ் லைட் முதற்கொண்டு அனைத்து விசேஷங்களுக்கும் சிறந்தவர்கள் ஒலி அண்ட் ஒளிபெருக்கி அமைத்துக் கொடுப்பவர் உதயா ரேடியோஸ் சுந்தரராஜன் பட்டி உதயா ரேடியோஸ் நல்ல செக்ஸ் பாட்டா போனேன் செலக்ஷன் பண்ணி ஒளிபெருக்கியாவது கைதட்டுங்க பார்ப்போம் என்னத்த நீ அந்த வார்த்தை சொல்லாது உனக்கு கட்ட பொசு பொசுன்னு வரும் நீ உட்காந்துருக்க ஸ்டெயில இவங்க எல்லாம் எப்படி உட்காந்துருக்கிறாங்க இவங்க என்னமோ தியேட்டருக்கு வந்து படம் பார்க்குற மாதிரி உட்காந்து போங்கம்மா போய் பாப்கார்ன் வாங்கிட்டு வாங்க இன்டர்வல்ல தான் போவாங்க நம்ம இன்டர்வல் விட்டுருவோம் நம்ம விடாத இன்டர்வல் அருமையான ஒளிபெருக்கி அண்ணாருக்கு நன்றி நன்றி வணக்கம் அதற்காக சாப்பாடு அருமையான ஒரு ஏற்பாடு சாப்பாடு உபயோக செய்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்காக நாடக அமைப்பாளர் எங்களுக்கெல்லாம் பொறுப்பாளர் சிறந்தவர்கள் இந்நாடகத்தினை அமைத்துக் கொண்டு போவர் அருமையினார் மண்ணின் மைந்த திருவாரூரை சேர்ந்த பி உப்புராஜா அண்ணார் நாடகத்தை மென்றார்
நாடகம் மட்டுமன்றி வேறு எண்ணற்ற நாடகம் கொடுத்தாலும் சிறந்த முறையில் தலை சிறந்த நடிகர் நடத்த சொல்லிக் கொண்டு அவர்களுக்கு மெயினுக்கு வாரே ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன சிட்டு 3 ரூபா அட்டகி ஆட்டவின் சொத்து ஆளுக்கு 50 குத்து 50 குத்து குத்து சரி விட்டு வராங்க வேற மாதிரி நீ நினைக்கிறது இல்லையா அது கிடையாது பட்டழகி பொட்டழகி பொட்டழகி சொல்லக்கூடிய உங்கள் வீட்டு சிட்டு திண்டுக்கல் போட்டு பழனிமலை லட்டு அருமை சகோதரன் சகோதரி சினேகா அவர்கள் ஒரு முடிக்கும் டாக்ஸிட் வாடி போட்ட புள்ள வெளியே ஏ வாடி போட்ட வெளியே ஓயா நீயே காரியா இல்ல போதி பாத்த வாரியா அட போத ஏ போத ராத்திரியில முத்தரித்த வந்த புள்ள வாடி 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 போட்ட புள்ள வெளியே ஏ வாடி போட்ட வெளியே போட்ட பல்லழகி முத்து முத்து சொல்லழகி அடிச்சி மயில தேழகி அடிச்சு வச்ச அம்மாடி இது என்ன அது அடிச்சு ஒரு உங்க இறங்கி போச்சுடா கொட்ட கொட்ட பல்லழகி முத்து முத்து சொல்லழகி சிறையில பல்லழகி செஞ்சு வச்ச பாலழகி கரிக்கரிலே வருவே நீ கதவு திறந்து வாயி கரிக்கரிலே வருவே நீ கதவு திறந்து வாயி அது என்ன கடைசியில கற்களில வருவே கதவு பிடிக்குவாங்க அருமை ஏன்னா உண்மையிலே அண்ணே நானும் எத்தனையோ பெட்டிக்கார பார்த்துட்டேன் சரி ஆனா அப்பாவுக்கு மாதிரி தைரியம் எந்த பெட்டிக்காருக்கும் வராது யாருக்குமே கிடையாதுல்ல சத்தியமா கிடையாது பொம்பளை பிள்ளை பேரத்தான் சொன்னேன் பாட்டு பாடினாரு பத்தியா பாட்டு பாடி மொட்டை குண்டியா வேடி பாடினாரியா அது எப்படி வரும் ஒட்டப்புலடா ஒட்ட பிள்ளையா சரி சரி என்னமா வந்துட்டு போது அவர்களுக்காக பொதுமக்கள் அனைவரும் நாடகத்தை காண அன்புடன் அழைக்கிறது படிக்கு விழா கமிட்டியாளர்கள் மற்றும் தேவேந்திர குல வேளாளர் பொதுமக்கள் சுந்தரராஜன் பட்டி அவருக்கு நன்றிக்கிறதாக தெரிவித்துக் கொண்டு அடுத்த நம்ம பேரு சொல்லிடுவோமா சொல்லு சொல்லு சொல்றதுக்கு முன்னாடி நல்ல பொருளுக்கு விளம்பரம் தேவையில்ல அது இருந்துட்டு போதுன்னே ஏன்னா காரணம் இருக்குது யாரும் கோச்சுக்க மாட்டாங்கல்ல இல்ல அதெல்லாம் பண்ண மாட்டாங்க நீங்க சொல்லுங்க ஏன்னா நம்ம ஊர் நல்ல ஊரு நான் பேக்க தூக்கிட்டு மேடைக்குள்ள உள்ள வந்து உட்காந்துட்டேன் நல்லா கேட்டுக்கண்ணே பேக்க தூக்கிட்டு உள்ள வந்து உட்காந்துட்டேன் உள்ள வந்து உட்கார்ந்த உடனே ஒரு நல்ல மனுஷன் பெரிய மனுஷன் லைட்டா சரக்கு சாப்பிட்டு வருவாளே திட்டு முன்னாடி வந்து என் தோலை தட்டி கேட்டார் தம்பிங்க யாரு வப்புனாரு நான் சொன்னேன் நான் தாங்க வப்புன அப்படின்னு அவர் என்னை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டார் என்ன கேட்டாரு தம்பி சிவன் சக்தி வெளியே வந்து சாமி அழைக்கிறாங்க சாமி வருது கேட்டா நீ பப்புனுக்கார பைய வேட்டியை கட்டிட்டு வந்து சாமி அழைக்கிற எப்படா சாமி வரும்னு பார்த்து சுருக்குன்னு கேட்டுவிட்டார் அதுல இன்னொரு வார்த்தை ஒன்று சொன்னார் என்ன சொன்னாரு பப்புனா இருக்கிற நீ வெளியே போன உடனே நீ சாமி அழைக்கிற என் ஊர்ல சாமி இருக்குதா இல்லையான்னு நான் பார்க்கணும் ஆடி வந்துட்டாங்கன்னு வச்சுக்க அப்பதாண்டா நீ பப்புனாரு அதனால என்ன பண்ண போறீங்க அவர் சொன்ன ஆள காணா என்னை கேட்ட ஆள காணா இப்ப எதா இருந்தாலும் ஒரு போட்டி வேணும் போட்டி இதுல எப்படி தெரியுமா எப்படி இப்ப இந்த ஊர்ல பப்புனா இருக்கிற நானு சாமி அழைக்க போறேன் சாமி அழைச்சு சாமி வந்துருச்சுன்னா சரி உங்க 4 வத்து சம்பளம் எனக்கு சரி அப்படி நான் சாமி அழைச்சு சாமி வரலன்னா ஏன் சம்பளம் எனக்கு டேய் எங்கள பக்கையில எப்படா தெரியுது உனக்கு ஏண்டா சாமி அழைச்சா வந்து எங்க 4 சம்பளத்தை உனக்கா சாமி வரலன்னா ஏன் சம்பளம் டேய் இந்த ஊர்ல நீ இப்ப சாமி அழைக்கிறேன் சாமி வந்துச்சு அப்படின்னா போட்டி உனக்கு எங்களுக்கு போட்டி சரி சரியா சாமி அழைச்சு வந்துருச்சு அப்படின்னா எங்க 4 பேர் சம்பளத்தை நாங்க உனக்கு கொடுத்துறோம் கண்டிப்பா அப்படி சாமி அழைச்சு வரலன்னா இந்த ஊர்ல இந்த ஊர் மந்தையில இந்த ஊர் மக்கள் முன்னாடி நீ வண்டி போட்டு வண்டி போட்டு மன்னிப்பு கேட்கணும் சரியா சுருக்குன்னு கேட்டுட்டியே சாமி வரலன்னா தானே நான் அழைச்சு எந்த ஊர்ல சாமி ராமர் இருக்குது அது இன்னைக்கு தான் குளிச்சுட்டு வர சாமி வரும் ஹலோ சாமி அழைக்க போறீங்க என்னை பெத்த ஆத்தாமா உங்களை நம்பி நான் இப்ப சாமி அழைக்க போறேன் சாமி வந்தாலும் சரி வராட்டியும் சரி அவங்க புருஷனை நடந்துக்கிட்டு நோய் நொக்கால வழி மேலே தரையை பார்த்து ஒரு மிதிக்க அதனால சாமி வந்துடும் அதனால சாமி அழைப்போமா ஹலோ 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 சாமியே துணையே சாமியே துணையே குடிகொண்டுள்ளே உச்சினி மகாலிக்காடு
அடக்கு வாசல் நோக்கி அமர்ந்திருக்கும் நீ பத்திரகாளி நான் அழைக்கின்ற குரல் கேட்டு ஆடி வர வேணும் அம்மா, ஓடி வர வேணும் அம்மா, ஆடி வர வேணும் அம்மா. அல்ல கட்டுமா தாயே, அல்ல கட்டுமா ஏழு அல்ல கட்டுமா, அல்ல கட்டுமா, அல்ல கட்டுமா தாயே, அல்ல கட்டுமா அத்தனை கையெழு அல்ல கட்டுமா, அல்ல கட்டுமா தாயே, அல்ல கட்டுமா அத்தனை ஏழு அல்ல கட்டுமா, மற்ற மூகத்தலைக்கு அல்ல கட்டுமா, தஞ்ச மூகத்தலைக்கு அல்ல கட்டுமா, நம்ம முழுவத்து மாறி அல்ல கட்டுமா, அல்ல கட்டுமா தாயே, அல்ல கட்டுமா அத்தனை ஏழு கட்டுமா. விடுவா விடுவா விடுவா. ஏன் ஏன் முடிச்சிருக்கீங்க? அது விடுங்கம்மா, ஏன் முடிச்சிருக்கீங்க? அந்த ஆயா புரண்டு படுக்குதுடா. புரண்டு வருதுடா. சாமி இல்லையா? ஆட்டா சிண்டுக்க சிண்டுக்க வராளே ஓட்டு மாறி சிம்மால ஏறி அத அத வர 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 அத ஏன் அங்க போறேன், தண்ணி கூட்டிட்டு போறேன். வா சாமி, சாமி வா. டேய் போ. அது ஒண்ணு கடிக்க போகுதுடா. ஒண்ணு கடிக்க போதா? ஐயே, இங்க சாமி வரலன்னா எனக்கு வதாச்சுறாங்களே சாமி. ஆனா உங்களையும் நம்பி நான் சாமி அழைச்சேன். தம்பி தம்பி மண்டி போட. போட மாட்டேங்களா? மன்னிப்பு தானே கேட்கணும். அதை நான் காலையில ஊர்ல எல்லா காலையிலும் வந்து கெடுக்கிறேன். இப்ப உழுக ஆரம்பிச்சுல காலையிலுக்குள்ள உழுந்தப்ப நாடகம் முடிச்சு போயிடும். அதனால உள்ள வீட்டு பிள்ளை வெளியில முன்னாடி சின்னவன் சிறியவன் சிறிதளவு கலைவரம் மருந்தவன் மரப்பாறை சேர்ந்தேன். உங்களை விட்டு பிள்ளை டி சக்திவேல் பப்புன் டிப்ளமா கம்ப்யூட்டர் சரி பப்புன் நான் தான் விடிய வரையும் தந்து வந்து லெட்டர் எடுத்துட்டு எல்லாத்துக்கும் நான் தான் வருவேங்கிற காரணத்தினால யாரையும் உட்காந்துருந்து நாடகம் பார்க்க சொல்லவே மாட்டேன். சொல்லவே மாட்டேனே. மத்த பப்புன்லாம் உட்காந்துருந்து நாடகம் பார்க்க சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்ல மாட்டேன். என்ன காரணம் தெரியுமா? நீங்க நாடகம் பார்த்தாலும் சரி, எந்திரிச்சு வீட்டுக்கு போனாலும் சரி, உட்கார்ந்து இருந்தாலும் சரி, படுத்து தூங்கினாலும் சரி, நான் எப்ப மேக்கப்ப போட்டு நாமத்தை போட்டு வெளியே வந்துட்டேனோ உங்க ஒரு காசு நாமம் நான் திங்காம போக மாட்டேன். இதை வச்சுதான் என் வீட்டுல எல்என்டி லோடு கட்டணும் காலையில. அதனால உள்ள போயிட்டு அடுத்த நான் சொல்றோமா? அங்கே இடி உலகுது கருப்பு சாமி அங்கே தொடங்குது. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் படித்ததில்லை தந்தைபுரம் பார்த்ததில்லை தாளாட்டி கேட்ட தம்பி ஒரு வாக்கு படித்ததில்லை தாயார் படித்ததில்லை தந்தைபுரம் பார்த்ததில்லை தாளாட்டி கேட்ட தம்பி ஒரு வாக்கு படித்ததில்லை தானாக படித்து வந்தார் தங்கமேட வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தார் தங்கமேட வளர்ந்த தம்பி தள்ளாத வயதில் வாழுகிறேன் அவனில் சொத்துக்கு முத்தாதே சொத்துக்கு சொத்தாதே அண்ணன் தம்பி இருந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலும் இருந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக தெய்வத்திடம் காவல் சொல்லும் அன்னையிடம் வந்த உள்ளம் தெய்வத்திடம் காவல் சொல்லும் இந்த தம்பி கடைசி தம்பி செல்வமாய் வளர்ந்த பிள்ளை தம்பி கடைசி தம்பி
சொந்தமாகவே அண்ணன் தப்பி பிறந்து வந்தோம் அன்பாலி இணைந்து வந்தோம் ராஜாக்கள் மாளிகையும் காணாத இந்த மனம் நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தவர ராஜாக்கள் மாளிகையும் காணாத இந்த மனம் நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தவர ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமான ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமான நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாதபடா அண்ணன் இருந்து வந்தோம் அன்பாலி இருந்து அண்ணன் இருந்து வந்தோம் அன்பாலி இருந்து ஹலோ மாமா அப்புறம் எப்படி இருக்கிறீங்க? நல்லாவே இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாமா, நல்லா இருக்கேன். ஆமா, அப்புறம் அப்பா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? அப்புறம் அடக்குப்பட்டி அப்புறம் உங்க அப்பனா என்ன ரொம்ப ஆர்வமா இருக்கிறீ? என்ன என்ன காரணம்? கலையோட ஆர்வமா? சரி சரி, நினைக்கிற மாதிரி இல்ல. இந்த ஆர்வம் விடுற வரைக்கும் இருக்கணும், சரி இருந்துகிட்டே இருக்கணும். அப்புறம் பாடு, எப்படி இருக்கிற? எல்லாரும் இருக்கிற கேக்குறியா? பார்க்க போறியா? ஏய், என்னடா பார்க்க போறியான்னு கேக்குறேன். நல்லா இருக்கிறீங்களான்னு கேக்குறது ஒரு குத்தமா? ஆமா. அப்புறம் எல்லாம் நல்லா இருக்கீங்க? அப்புறம் வயசுக்காரன் என்ன எப்படி இருக்கீங்க? பிக்கப் பண்ணிக்கோ. நல்லா இருக்கீங்களா? உட்காந்து பொறுமையா சாப்பிடலாம்ல, ஒன்றும் அவசரம் இல்லை. ஆமா, போயிட்டு வருவீங்களா? எங்க போயிட்டு வருவீங்க? அப்படியெல்லாம் சும்மாலாம் போகக்கூடாது, ஓயாமையா போவாங்க. ஆமா, எப்பயாச்சும் ஒரு என்ன அடக்கப்பட்டி ஏமா சும்மா போயிட்டு வருவாராம்ல, அப்படி போலாமா? ஐயா, நமக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. போறதும் தெரியக்கூடாது, வர்றதும் தெரியக்கூடாது. என்ன மாமா போயிட்டு வர்ற உனக்கு எங்கேன்னு கேக்குறேன். அப்புறம் அக்கா எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாத்துக்கும் வணக்கம். உண்மையாலுமே இவ்வளவு கூட்டம் எதிர்பார்க்கல, அதனால மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால வந்தமா போட்டமா போடமா இருக்கணும். மாமா போடுவோமா? எப்ப போடுவோம்? ஏன் இப்பவே போட்டுருவோம். வந்தமா ஆட்டத்தை போட்டமா போடமா கண்டிப்பாக்கும்.
பார்க்காத நேரத்திலே நாம் பார்த்து சிரிக்கிறடி. அப்படியெல்லாம் இருக்கணும் மாமா. சொல்லு சுருக்குனதுக்கு. இப்படியெல்லாம் போட்டா நல்லாவா இருக்கும்? அப்புறம் 4 போடு போட்டா நச்சினுக்கும் நச்சனு நைவா அப்படி இழுத்து இழுத்து மெரிட்டா மெரிட்டா பட்ட முருகேசன் மாதிரி. அந்த அளவுக்குலாம் மெரிட்டா வேண்டாம் மாமா. அதனால இந்த மெரிட்டாங்கிறது உங்களை பத்தி தான் கரெக்ட். இழுத்து போடாமா நாலான தாமர வண்ணலக தோங்கல நாளான தாமரை, ரொம்ப நாளான தூங்கலே. அப்படி நாளான தாமரை, ரொம்ப நாளான தூங்கலே. வாங்கோண்ணா, ரொம்ப நாளான தூங்கலே. இங்கே நாட்டிய சேரகையாக நடிக்கும்
வளநாடு கைகாட்டியை சேர்ந்த ஸ்னேகா அவர்களுக்கு ஊர் சார்பாக கொண்டாடி கொடுத்துள்ளது. ஏமாமா எனக்கு பொன்னாடை அணிவித்து பெருமை சேர்த்த ஐயா அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி, ரொம்ப நன்றிங்க ஐயா. அதனால ஆளை கூப்பிட்டோமா வேர்த்து ஊத்துறதுக்கு. ஏண்டா அப்படி பாக்குறியா? அது என்னடா அப்படியா இருக்கு? நல்லா இருக்கு. எப்படி இருக்கு பொம்பளை? ஆஹா, இந்த புள்ள துப்புனாலே இவ்வளவு நல்லா இருக்கு. நக்கு நக்குன்னு ஆளுநா எப்படி இருக்கு? எது கொஞ்சம் சக்கரையை போட்டுக்க. நல்லா இருக்கு. என்ன நடக்க போற? இங்க என்ன நடக்குது? இந்த கொலையா நடக்குது. பேர் என்ன? ஏய், ஓ, பொம்பளை எப்படி இருக்கு? பெண் குட்டி. ஆ, அந்த பிள்ளைய வச்சு நீங்க என்ன பண்றீங்க? நாங்க ஆட்டோ எடுத்துறோம். ஆட்டோக்கார பெண். ஆட்டோ எடுக்கிறியா? ஆட்டோக்கார பெண். நீங்க 4 பேர் அந்த பிள்ளைய இது பண்றீங்க. நாங்க தானா வச்சிருக்கோம் அந்த பிள்ளை. எவ்வளவு காசு கொடுக்குறீங்க? ஏய் தங்கச்சி மாதிரி. தங்கச்சி ஏய் ஆட்டத்துக்குடா. ஆட்டத்துக்காடாண்ணா? என்ன நாட்டத்துக்கா சொல்றோம்? நீ ஆத்தி விடாம இருந்தா சர்த்தாண்டா பாய்ப்பலே. சிறந்த முறைக்கு அண்ணன் வலைதளை காட்சி எடுத்து கொண்டிருக்கும் மர்மை என்ன பிரபாகரன். பிரபாகரன். இது உங்க ஊரு. இது உங்க ஊர். இது உங்கள் ஊர் யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் பிரபாகரன் அண்ணாரோருக்கு ஊர் சார்பாக பொன்னாடி போர்த்தி கொடுத்துட்டீங்களா? கொடுத்தாச்சா? சரி, நன்றி. ஏன்னா இங்க நடக்கிற நாடகத்தை நீங்க மட்டும்தான் பார்க்க முடியும். எங்களை உலகமெல்லாம் கொண்டு எங்களுடைய பேரையும் புகழையும் காப்பாற்றுறதா வகைகளை வளர்த்து கொண்டிருக்கோம் அருமையா. இது உங்கள் ஊர் அண்ணா யூடியூப் சேனல். நன்றி, நன்றி, வணக்கம். பேசுவோம், முத பார்ப்போம், அப்புறம் கேட்போம், அப்புறம் ஓடி போயிடுவோம். பேசுவோம். ஓப்பனா கேட்போம். வரட்டும் பிள்ளை, வர டொங்கு. ஆளு நல்ல பிள்ளைத்தேன். சிமெண்ட் போட வேண்டாம், பெருசா இருக்கு. அகல சாட்சி ஆகி வரட்டும் வரட்டும். எப்படிப்பட்ட பாட்டு வாசிக்கிறார் பத்தியா? ஊரெல்லாம் மலவேந்து தண்ணி, நம்ம டான்ஸுக்காரங்கள புருஷனுக்கு தொடர்ந்து. சரி சரி. அதுல கிடக்குது கெண்ட, இந்த புள்ளைக்கு இருக்குது இட்ட தண்டி. பூ வச்ச கொண்ட. அந்த விரவு வச்சு என்னை எரிச்சு விட்டு போ. பண்ண உத்திர இல்லையே. நல்ல வார்த்தை. எவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன். கரும்போட குறுக்க போனா என்னடான்றது போயிட்டு போகுது. ஆமா, அது பிரச்சனை. அதுக்கு நம்ம பிரச்சனை. நம்மளுக்கு ஒரு ஆம்பளை வந்திருக்கீங்க. நீ யாரு? நீ யாருன்னு கேக்குறேன். நானு வந்து பக்கத்துல ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கேன். என்ன என்ன ஓவரே மூஞ்சில ஓடா. ஏய் விடியா, ஏய் விடியா, ஏய் அட விடியா. ஒரு பொம்பளை பிள்ளை உன்னை நெஞ்சில இருந்துச்சு. நீங்க நீ அந்த மாதிரி அறா வைப்பா. காலையில புடிச்சு அருவா எடுத்து வெட்டுறதுக்காடா? கேட்டா உனக்கு என்ன வேலை முடிச்சதா? பாட யாரு பாட? சும்மாவா? ஆள் வரலன்னா இன்னைக்கு நீது கையில பிடிக்க முடியாது. ஆம்பளைக்கு போய் மரியாதை கொடுத்துருவா. பெண்கள் இல்ல, பெண்கள் இல்லாமல் ஆண்கள். ஆண்கள் தான் என்னைக்கு மேலே, பெண்கள் தான் இன்னைக்கு மேலே. ஆம்பளை தான் மேலே, பெண்கள் தான் மேலே. ஓ புருஷன் தண்ணியை போட்டுக்கிறதா நீதே மேல இருக்கு. அதான் கரெக்ட். விளங்காத முண்டா பையல. உனக்கு இதுல என்ன புரிஞ்சுச்சுன்னு இழிக்கிறேன். ஏண்டா இப்ப நான் சொன்னதுல உனக்கு என்ன புரிஞ்சது? சிரிக்கிறேன். இப்பெல்லாம் பூரா என்ன அந்த காலம் மாதிரி கிடையாது. இதெல்லாம் பிஞ்சிலே பழுத்தது கிடையாது. இது கொளுத்தது, மோசமானது. நல்ல பிள்ளைல கெடுக்கலாம். ரொம்ப அதிகமா பேசாதமா. நல்ல பிள்ளைல கெடுக்கலாம்னு பேசுறியான்னு கேக்குறேன். ஏன் ஓமாயினா? ஏமா ஒரு மேடை போட்டு என்ன வார்த்தைமா பேசுற? என்ன வார்த்தை கேக்குற? பேசுமா. ஏய் ரொம்ப அதிகமா பேசாதமா. நீ ரொம்ப அதிகமா நான் என்ன பேசாலும் பேசுறேன். நான் என்ன பேசாம எது பேசாலும் பேசுறேன். நான் பேசாம பேசுறேன். பேசுவியா? பேசுவையா? நான் கிழக்கேப்பே, நான் பேர்க்கேப்பே, நான் வடக்கேப்பே, நான் தெற்கேப்பே, நான் அதும்பே, நான் இதும்பே, நான் ஆம்பே. நீ போய் நாலு வார்த்தை புடிச்சு. ஏய் வெண்ணமேனே,
என் முன்னாடி உட்காராத. அதைத்தான் பண்றியா முன்ன? நான் பரவாயில்ல, இந்த புள்ள மோசமான புள்ள. யாரு நேத்து போன ஊர்ல 4 குஞ்சை பிடிச்சு கடிச்சு விட்டாப்புல. ஏய், ஏய் கோழி குஞ்சு கருப்பசாமி கொடுத்தது நீ ஏன்டா என்னைய பார்த்தா குஞ்சு கடிக்கிற மாதிரி இருக்கு. அதிகமா பேசாதப்பா. நீ ரொம்ப அதிகமா நான் பேசுற. கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும். என்னடா கேளியா? கேளியா? இட்லி சுட என்ன வேணும்? இட்லி சுட என்ன வேணும்? இட்லி சுட மாவு வேணும். முத சட்டி வேணும். சட்டி அது சுட்டா அது வேணும். இன்னொன்னு கேட்கிறேன், எம்மா தோசை சுட என்ன வேணும்? தோசை சுட தோசை கல்லு வேணும். முத மாவு வேணும். திரும்பவும் கேட்கிறேன், பெரிய அறிவாளி. நீ சொன்னதை கேட்கிறேன். திரும்ப தோசை சுட என்ன வேணும்? தோசை சுட அடுப்பு வேணும். முத விரல் வேணும். காலை விட்டா அத பூரா மாத்தி மாத்தி சொல்லுவேன். அப்படியே சொல்லு. நம்ம 2 பேருமே அப்படித்தான், தெரியாதா? சரி விட்டு. எம்மா பசு ஏற என்ன வேணும்? பஸ் வேற காசு வேணும். முத கால் வேணும். முழுசு முட்டை நொண்டிக்கிட்டே தான் ஏறுவியா? ஏய், நீ ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. சரி, உன்கிட்ட இருக்கிறத வச்சே கேள்வி கேட்கிறேன். இவன் ரொம்ப அறிவாளித்தனமா பேசுற. உன்கிட்ட இருக்கிறத வச்சே கேள்வி ஏய், கேட்கிறேன். கேளு. எம்மா பாவாடை கட்ட என்ன வேணும்? பாவாடை கட்ட இடுப்பு வேணும். முத குண்டி வேணும். சீ. அது இல்லைன்னா அவுந்துட்டு கீழே வந்துரும். சரி, போயிட்டு போது விடு. சரி, லோலோ லோலோங்கிறாங்க. ஏய், கொலவை போடுறாங்க. உழவையா இருந்துட்டு போகுது, பரவாயில்ல. அதிகமா பேசாத. ஏன் நான் அதிகமா பேசுற ஆம்பளை பார்த்தாவே எனக்கு அதிகமா பேசுற பெண்களை பார்த்தா எனக்கு சுத்தம் பிடிக்காது. மரியாதையா பேசு சாமி. எப்பயுமே ஆண்கள் தான் பெரிய ஆளு. ஆண்கள் தான் என்னைக்குமே பெண்கள் தான் ஆண்கள் தான் பெரிய ஆளு. பெண்கள் தான் பெரிய ஆள். இந்த இடத்துல நான் காட்டி முடியும், உன்னால காட்ட முடியுமா? என்னது? இந்த இடத்துல ஆம்பளை தான் பெருசு நான் நிரூபிச்சு விடுவேன். சரி. உன்னால நிரூபிக்க முடியுமா? நான் நிரூபிக்க பத்துக்குவோம் போட்டிய. இத்தனை ஆண்கள் என் சிங்கம் உட்கார்ந்து இருக்குது. இந்த இடத்துல ஆண்கள் தான் பெருசுன்னு சொல்லி என் சிங்கத்தை பூரா கத்த சொல்றேன். சரி. சிங்க பூரா கத்த. சரி. அதை விட அதிகமா பெண்கள் கூட்டத்தை அதிகமா இங்க இருக்குது. எங்க பெண்கள் கூட தான் அதிகமே எங்க பெண்களை அப்புறம் கை தட்ட சொல்லுவேன். சொல்லிடுறியா? பாப்போமா? ஆண்கள் தான் பெருசுன்னு கை சாப்பிட்டு முடியா பாப்பா. ஒக்க முக்க கொட்டாய் சாயணும்டா. எங்க ஆண்கள் தான் பெருசுன்னு சாப்பிட்டு பாப்பா. என்கிட்ட அந்த 5 பேத்துக்கு கூட காசு கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கிற மாதிரி. இரு இரு வாரு. நீங்க எல்லாம் என்னோட ஆம்பளை இல்லையா? அவசர கல்ப்பு ஏய், இல்ல. அவன் நான் ஆண்கள் தான் பெருசு கத்துறான்னு ஏன் சிங்கம் கத்துது, அவங்க செவனின்னு உட்காந்துருக்காங்க. சரி. சரி, ஆண்கள் பூரா கத்த விட்டு பெரிய ஆளு நான் நிரூபிச்சிட்டேன்ல. எங்கயா இருந்தா. நிரூபிச்ச? தம்பி சத்தி, அக்கா தம்பி சின்னவா. சித்தி, அக்கா சின்னவா. பெண்களை பார்த்து என்னைக்கு சாதாரணமா இடப்படக்கூடாது. சாரி ஆண்டி, வீடு மாறி வந்து. ஏங்கடா இருமா இருமா இருமா. ஆண்களை கத்த விட்டேன்ல. சரி. இந்த ஊர்ல இத்தனை பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க. சரி. உன்னையால முடிஞ்சா ஆ. பெண்கள் தான் பெருசுன்னு ரொம்ப வேணாம். சரி. இப்ப போட்டாங்க பாத்தியா கொலவை? ஆமா. இத்தனை பெண்களை யாரையாவது கொலவை போட மட்டும் சொல்லு பாப்போம். ஏய், என்ன எங்களுக்கு போட தெரியாது. பெண்களுக்கு வசந்தது கொலவைதான். சரி. இத்தனை பெண்கள் உட்கார்ந்துருக்காங்கல்ல, ஆ. நீ தான் பெருசுன்னு சொல்லி பெண்களை கொலவை போட சொல்லி கூட பாப்போம். உங்களை நம்பிதான் இங்க வந்துட்ட பந்தயம் கட்டு. சொல்லாமே போடுறாங்க எங்க பெண்கள் பாத்தீங்களா? அந்த புள்ள சொல்லையிலே எனக்கு தெரிஞ்சு வச்சு. என்ன? உங்களை நம்பிதான் நான் பிள்ளை அப்பயே தெரிஞ்சு வச்சு அந்த பிள்ளை பிச்சை எடுக்கிறாங்க. பிச்சை எடுக்கிறேன் எங்க பெண்கள்லாம் அதுல கை தட்டுக்கா பாப்போம். பாரு பாரு. ஆம்பளை என்ன சிறுசா கை கட்டுறாங்க. அத பார்த்தோம்ல. எங்க போடுறது? எங்க பெண்களோட திறமைய பார்த்துதாயா உங்க ஆண்கள் பந்தயமா போடுறாங்க. ஏமா நீ விசில் அடிக்காதம்மா. ஏமா நீ விசில் மட்டும் அடிக்காதம்மா, எனக்கு பொசு பொசுன்னு வருது. ஏன்னா அந்த பிள்ளையோட தங்கச்சியாமா நீ? ஏன்னாம்மா விசில் அடிக்காத விட்டு. நம்ம பெண்கிட்ட ஒரே ஆதரவு மட்டும் கை தட்டு. என்ன பிச்சை எடுக்காத. சரி சரி. இவ்வளவு நேரம் நான் வெளியே வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், ஒவ்வொரு ஆளு பாடினதுக்கு வாச்சதுக்கெல்லாம் கைதட்டு. சரி. அப்பெல்லாம் என்னமோ மரத்தை குடிச்ச மாதிரி உட்காந்து விட்டு. ஏய், ஏத்தா இப்ப போய் ஒளிச்சு விட்டிய. நீ என்னடா நேரமா தட்டிக்கிட்டு அந்த மாதிரிலாம் அக்கா அக்கா என்ன இடம் தெரியாக்கா? இந்த 10 நம்பர் பிளாட்ல உட்காருக்கா. இந்த பியூட்டி கூட்ட இருக்கு அந்த இடத்துல உட்காரு. என்ன சொன்னாலும் திரும்ப மாட்டேன். நான் தெரிஞ்சு விட்டேன்னா எங்க புருஷக்காரி காலில் வெட்டி கொடுத்தேன். தெரிஞ்சு போச்சு. பரவாயில்ல. தெரிஞ்ச நீங்க என்ன பண்றீங்க? ஒரு ஆட்டக்கார. ஆட்டக்கார பிள்ளை. ஆடுனா ஆடுவே. பாடுனா ஆடுவே. படுத்து ஆடுனா படுத்து ஆடுவே. படுத்து ஆடுவேன். ஆனா உன் லொப்பா புத்தி ஒன்னோடு போகுதா? நான் போக விட மாட்டேனே, அது என் உசுறு சொத்து. அப்படி சொல்லு. ஆளுக்கு 2
எங்க சிறந்த முறையில் ஆல்ரவுண்ட் டிஸ்ட்ரிக்ட் கொண்டு வந்து அருமை ஏண்டா செல்லியம்பட்டியை சேர்ந்தேன் பத்தியா பேர சொன்னோடனே வந்துடணும் எங்க அண்ணன் சிங்கம்யா டைமிங்க விட்டு கொடுக்க மாட்டேன் எங்க அண்ணே உட்கார அண்ணா அண்ணா இந்த பிள்ளையோட நான் அது பண்ண போறேன் ஆட போறேன் நீ என்ன பண்ற தெரியுமா முன்னே சொல்லட்டுமா உனக்கு வேலை ஒரு வேலை எனக்கு வேலை ஒரு வேலை உனக்கு வேலை கையடிக்கிறது கையில வச்சு அடிக்கிறது எனக்கு வேலை வாய் போடுறது வாயில வச்சு பாடுறது இப்பதான்டா சொல்லியிருக்கேன் நீங்க ரெண்டு பேருமே கூட்டணியா தெரியுது நான் தப்பு தவறா சொல்ல மாட்டேன் சொல்லவே மாட்டேன் தெரியுமில்ல ஆடிடுவோமா ஹலோ ஹலோ இவ்வளவு கூட்டம் நெரிசலா அலை கடலான ஏத்தா உங்களுக்கு எல்லாம் இப்பதான் பள்ளியிடம் முடிஞ்சுச்சா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை டுட்டோரியல் காலேஜ் போயிட்டு வந்தீங்களாத்தா உட்கார் உட்கார் இடத்த பிள்ளை பொண்ணு பிள்ளைய போட்டு மிதிச்சு விடாத அப்புறம் எனக்கு வேலை வந்துடும் மிதிச்சு விடாது அதனால ஆடிடுவோம் கருவம்மரத்திட நான் கருங்குயில் ஒண்ணு கொண்டு ஓடி சேருறப்போ சோகமாக பாடுதடி என்னதான் யோசிக்குவே சாமி சாமி எனக்கு ஏற்ற ஜோடி வேண்டா காவி காவி சொன்ன சொல்லு சுருக்கடி இருக்குதடி ஒப்பாடத்தை இல்லாம நானே இவ்வளவு சிரமப்படுறேன் நீ வச்சுக்கிட்டியாத்தா வந்து ஆட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு சரி விட 50 ரூபா சேர்த்து வாங்கிக்க எப்பா எப்பா பால்ல டிக்காசன் ஜாஸ்தியா இருக்குதா கீழே டிக்காசன் ஜாஸ்தியா இருக்குது அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல கலந்துக்கப்பா நம்ம ஊர் மாடுதேன் மாமா இப்ப உஷார் உஷார் இல்ல அவர் ஐயப்பன் கோயில் போகும்போதே எனக்கு தெரியும் சின்ன சொல்லு சுருக்கடு குத்துரை சொல்ல சொல்லு சுருக்கடு குத்துதடி கீழே போடுறா இது பரவாயில்ல கீழே போடுற அந்த வேலைக்கு நான் போறது இல்லை என்ன சொல்றீங்க என்ன கீழே பாடுறாங்க இல்ல ஸ்டேஜ் ஆடுது அது கீழே இந்த பிள்ளைக்கு இவ்வளவு நேரம் கழிச்சு தான் புரிஞ்சிருக்குது கீழே போடுறா இது பரவாயில்ல பழக உள்ள மேக்கப் போற இடத்துல பழகைய பத்தியா இன்னும் கொஞ்சம் ஆடிட்டு விழுந்துனா உள்ள சாக்கடைக்குள்ள விழுந்துருவீங்க அண்ணா அப்படியா சின்ன சொல்லு சொல்ல சொல்லு சுருக்கனை இருக்குதடி என்னடா அந்த இவனுக்கு பிரதத்தில் அடிக்கிற ஆளாளுக்கு அடிச்சுன்னு வச்சுக்க ஊரை சுத்தி 3 ரவுண்ட் மொட்டை குண்டியா ஓடுவீங்க என்ன நினைச்சேன் நான் அது கிடையாது நீ ஆம்பளைன்னு அன்னைக்கு பாடுறா மந்தப்பு இருக்கிற மணிக்குயிலே தாமட முடிக்கலையா மாதப்பு இருக்கிற மணிக்குயிலே தாமட முடிக்கலையா இருக்கிற மணிக்குயிலே ஏன் உனக்கு ஏன் வர மாட்டேங்குது இல்ல டைமிங் மிஸ் பண்ணாம காலை நெட்டலான்னு பார்த்தேன் இல்ல இல்ல அவன் லூஸ் கொடுக்கறத காட்டுறேன் மந்தப்பு இருக்கிற மணிக்குயிலே தாமட முடிக்கலையா வாய மூடிக்கடா பால் டேய்
சாரி அவன் கண்ணை பார்க்கையில அவன் ஏய் சமயத்துல கடிச்சு விடுவேன் பாத்துக்க. நோ 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 பாலுசாமியை பத்தி தெரியல. ஆமா பெரிய டெய்லர் வச்சக்க வாக்கிடுப்புட இந்த வச்சக்கீரை சுத்துதுவா சுத்துட பசிக்க வாயிடுப்புல இந்த பசக்கு இடுப்புல நீ அடிக்கடி அதை தூக்கி தூக்கி அடிக்க அடிக்க கூடாது என்ன செய்யணும்லண்ணா தெரியுதுடா. கூட்டு போ இந்த மோரைய பத்தி நீ ஒரு தடவை செய்யறியா 18 பட்டிக்கிறாளி அடையாட்டு கூட்டிக்கிட்டு போனி தனித்தனியா என்ன கால சம்பளத்தை எடுத்துக்கூடாது ஏற்கனவே அப்படி இப்படி நான் நல்லா போடுவேன் என் ஊர்ல சவுண்ட் செடி சேர்த்துக்கிறியா அது கிடையாது அந்த ஆளு காமெடியில இங்க பேசக்கூடாது அங்க கிடைக்க லூசு பையன் என்னமோ பண்ற என்ன பண்ற இப்ப சொல்லு தெரியும் பேசிட்டு இருக்கேன் மணப்பாறை பக்கத்துல ஒரு கொட்டை இருக்கு அங்கே சக்தி வேலை ஒப்படைக்கொண்டு ஒரு பேரு இருக்கு மணப்பாறை பக்கத்துல ஒரு கொட்டை இருக்கு அங்க சக்தி வேலை டைமிங் மிஸ் பண்ணக்கூடாது மணப்பாறை பக்கத்துல ஒரு கொட்டை இருக்கு அருமை கைகாட்டி பக்கத்துல ஒரு கோட்டை இருக்கு இருக்கு கைகாட்டி பக்கத்துல ஒரு கோட்டை இருக்கு கோட்டைக்குள்ள நல்லா அறிய நல்லா பரிக உங்க பேர் உங்க ஊரு என்னுடைய பேர் தான் சுனிதா. என்னாச்சு? இங்க வாங்க. ஐயோ நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் கேட்கல வாங்க. ஏண்டா கரகம் பிடிச்ச மாதிரி நீங்க வா. ஓட்டை ஏதுராது இருந்துல கொடுக்க. என்னுடைய பேருங்க பேரு. உங்க பேரு? என்னுடைய பேரு சுனிதா தேவி. நான் தர மாட்டேன் மெடுதற்காரு தருவாரு. என்னுடைய பேருங்க பேரு சுனிதா தேவி. ஏன் பேர் தெரியுமா? சுனில் குமார். பேர் கொடுத்தத பாத்தியா? ஆமா. இதுல இன்னொன்று இருக்கு தெரியுமா? என்னது? இதே மேடை பக்கத்துல நிக்கிறேன்னு வச்சுக்க. சரி. என் பெரியா என்னை பார்த்து கூப்பிடணும். என்னது? எப்படி கூப்பிடுவேன்? டேய் சுனில்.
அப்படி கூப்பிடு. ஆஹா, அருமையா. இதே அந்த அங்க நிக்கிறேன்னு வச்சுக்க சரி. ரோட்டு முக்கல ஆ. இங்க இருந்து என் பெரியா எப்படி கூப்பிடு? எப்படி? அதுல அழுத்தி தாத்தா கூப்பிடுவேன். டேய் அப்பா, நீ கூப்பிட்டே காமிக்க வேணாம். சரி, உன்னை பாத்திர காதல் பட்டாரு. காதல் 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 கூறுங்கள் உங்கள் காதல். ஹலோ, என்னடா அடிப்படுத்த மேல அப்படி சொல்றீங்க? ஹலோ ஹலோ Oh
என் காதல் அப்படிப்பட்டது. அருமையான ஆ. காதல், அற்புதமான காதல், ஆ. அழகான காதல். பொய் சொல்லாதே. ஏங்க இதா உங்களுக்கே நீ சந்தேகம் எல்லா ஒப்பட்டும் இதை தான் சொல்ற. அதனால உங்களை பத்தின எனக்கு வந்துருச்சு பின்னாடி போகாத, நிறைய பேர். வண்டியா நிக்குது. நேரா போய் அங்கிட்டு திரும்பினா சடத்தரன்னு அடிச்சு வந்துடலாம். ஏய், எருமை மூத்திரம் ஊத்துனேன். வேற என்ன ஆச்சு? காதலுங்க காதல். அந்த வெள்ளை மண்டை மசுரை பிடிக்கி சத்தியம் பண்ணு. ஏய். ஏன்டா அந்த பக்கம் விரோதம்? அதனால என்னுடைய காதலை கூறட்டுமா? குரா மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் முன்ன தரிசனம் பெருத்தவிக்குடைய மனமே. இங்கு நீ இல்லாத வாழும் வாழ்வுதான். மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் சொல்ல தரிசனம் பெருத்தவிக்குடைய மனமே. இங்கு நீ இல்லாத வாழும் வாழ்வுதான். மயங்கினே சொல்ல தருகிறேன் உன்னை விரும்பினேன் உயிரே. தினமினம் பொன்ன தரிசனம் பெற தருகிறேன். உனக்குள்ளாமல் அன்பே நானே உன்னை போதும். இறக்கமில்லாமல் என்னை நீ வாழலாம் நாளும். நாளை காலமோ கோடை காலமோ மறைந்தால் காணக்குயிலே என் கருவாற்றி எடுப்பேன். வா அருகே வா, கட்டி அணைத்து கற்பழிப்போம் வா. என்னடா சவரி முடிய காணா கட்டிட்டாலோ என்னடா? சரி பிள்ளைங்கடா போயிடுச்சா? அப்புறம் யாரு நான் எக்கலமா கேட்பேன். போடா போடா வந்திருக்கேன். அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. இவன் போனா போறாயா? நேரா உங்க அம்மாட்ட போய் ஏய் பரதேசி, அந்த பிள்ளையோட அம்மா உனக்கு மாமியா வேணும். அதனாலதான் அங்க போற. அது கிடையாது. இங்க அங்க போய் பொண்ணு கேட்டாலும் இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணுவோம். அவன் சொல்ற மாமியாவை காதல் பண்ணதான் மந்தக்காடு நினைக்கிறான். அம்மா பிரச்சனை இல்லாத வேலை இல்ல. ஏன் மாமியார பிள்ளை வந்தாங்க? ஆஹா, அருமையான தத்துவம். போயிட்டு போகுது. ஏன்னா காதல் பண்ணலாம் தப்பு கிடையாது. யார காதல் பண்ண? முத பெத்தெடுத்த தாய் தான் அப்புறம் காதல் பண்ணணும். கண்டிப்பா. அதுக்கப்புறம் யார காதல் பண்ண? அதுக்கப்புறம் யாரு? கத்து கொடுத்த குருநாதரை காதல் பண்ணணும். அம்மா. அதுக்கப்புறம் யார காதல் யாரு? செய்யற தொழில காதல் பண்ணணும். கண்டிப்பா. அப்புறம் தேன் பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணணும்.
காதல் பண்ணி கல்யாணம் பண்ணணும். இதுல இன்னொரு விஷயம் தெரியுமா? பொம்பளை பிள்ளை டச்சு செல்லு ஒண்ணு. அது எப்படி எப்படி தெரியுமா? தடவை தான் மகன்ல இருக்கு. ஆமா தடவாம விட்டு கீழே விழுந்துச்சு. 50,000 இருந்தாலும் ஒரு செகண்ட்ல நொறுக்கி போயிருக்கு. நிறைய அனுபவப்பட்டிருக்கியோ? என்ன புரிஞ்சுக்கிட்டேன்? அப்படி கிடையாது. அனுபவமே இல்லையா? கண்ணி இல்லையா? போயிட்டு போற ஐயா. எப்பயுமே பெத்தெடுத்த தாய் தேப்பதே முதல் தெய்வம். படுத்தது சாமிங்கிற சாமி கிடையாது. பெத்த தாய் தேப்பனதே படுத்தது. இதுல என்ன விஷயம் தெரியுமா? பெத்த தாய் கூட ஒரு நேரத்துல அடிக்கிறப்ப சொல்லி காட்டிடுவா, உன்னைய 10 மாசம் சம்மந்து பத்தது நான் தான். ஆனா அந்த அப்பா இருக்காரு வந்தியா, நான் பார்க்காத உலகத்தை கூட என் தோல்ல உட்காந்து பாடுறான்னு சொல்றது அப்பா. அப்படிப்பட்ட தந்தைக்காக ஏன் பண்ணா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பாவை நான் இழந்துட்டேன். எல்லாருமே வந்து பெத்த தாய் வளர்ப்ப யாரும் மதிக்கிறது கிடையாது. பெத்த தாய் தப்பனை மதிச்சாத்தேன் நீங்களும் நல்லா இருக்க முடியும், உங்க உள்ள ஊட்டி உன் தந்தை பூரா நல்லா இருக்க முடியும். அப்படிப்பட்ட தாய் தந்தைக்காக அப்பாக்காக ஒரு பாடல். அப்பவுக்கு ஈடாகுமா ஆகாசோ, அப்பவும் தியாகத்தை முஞ்சிடுமா தாய்ப்பாசோ, நாடி. இவ்வளவு பெரிய திருவிழா நடக்குது இல்ல, இந்த திருவிழாவில் ஏதாவது ஒரு கடையை பார்த்து பெத்த புள்ள அப்பனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கும், அப்பா எனக்கு இந்த பொருள் வேணும்னு. அப்பாட்ட காசு இருக்காது, அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், என் கையில காசு இல்லப்பா அடுத்த தடவை உனக்கு வாங்கி தரேன்னுவார். அப்ப சொல்லிட்டு போயிடுவார், புள்ள சந்தோஷமா போயிடுறார். ஆனா அந்த அப்பா மனசுல ஒண்ணு ஓடும்பார், தான் பெத்த பிள்ளைக்கு ஒரு பொருள் கூட வாங்கி கொடுக்க முடியலன்னு மனசாரு அழுவுறது தாய் அப்பா. இதுலயும் இன்னொரு விஷயம் இருக்குது, 10 மாசம் சமந்து புத்தத தாய்ங்கிறான். அது கிடையாது, நம்ம படிக்க வச்சு ஆளாக்கி ஒரு வேலை பார்க்க வச்சு பேரம் பேத்திய பார்க்க முடியுமா முடியாதான்னு நினைச்சு தவிச்சு இருப்பமா இருக்க மாட்டோமா செத்து போறான் பார், அவன் தான் தந்தை. அப்படிப்பட்ட தகப்பனை யாரும் கைவிட்டுறாதீங்கன்னு சொல்லி கொண்டு அப்பா ஈடாகுமாகாசோ தாய்ப்பாசோ தாய் இல்லாட்டி கூட அந்த குடும்பத்தை தகப்பை எப்படியாவது காப்பாத்தி போடுவார். ஆனா அப்பா இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த குடும்பத்தை தாய் எவ்வளவு சிரமப்பட்டாலும் காப்பாற்ற முடியாது. ஆனா இப்ப அப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு. வீர பெண்மணிகள் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ்நாடு. அப்பா இல்லாட்டி அந்த குடும்பத்தை எல்லாம் காப்பாத்தி விடுவாங்க. நீராடி போராடி
யாரும் இந்த தூங்காதீங்க, சாமி அழைக்க போறாங்க. அந்த படுத்துருக்காலாம் கொஞ்சம் எந்திரியுமா? சாமி அழைக்க போறாங்க. அந்த படத்துல அந்த உரமட்டை எதிர்ப்புமா காலையில இருந்துட்டு ஒரு பக்கம் கரையா அரைச்சிருச்சுன்னா தேடிட்டு தெரியும். சரி போடும். சாமி அழைக்க போறாங்க. அந்த படத்துக்கள் எல்லாம் எந்திரிச்சிருங்க. எந்திரிச்சு காலையெல்லாம்